ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இது எல்லாமே நம்ம சேனலில் நான் இந்த 8 வருஷத்தில் அப்லோட் பண்ண வீடியோஸ் தாங்க. அதை எல்லாத்தையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால உளுத்தம்பருப்பில் செஞ்ச ஒரு சில ரெசிபீஸை இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறாங்க. இதில் இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இது ஓகே, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாமே. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை தண்ணியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ அளவெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. எந்த ஃபுட்டுக்கெல்லாம் அளவு வேணுமோ அதை நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் அளவு தேவையே இல்லை. ஜஸ்ட்டு அரைச்ச உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இதில் உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய், இப்போ கோதுமை மாவை சேர்த்து இந்த எண்ணெயை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவை சேர்த்து, இல்லை உங்களுக்கு மைதா வேணும்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவை சேர்த்துருக்கேன். ஹெல்த்தி காரணமாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் சுடுதண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்க்கணும். நம்ம இதில் தண்ணி நமக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு ஈரப்பதம் இருக்கிறதுனால அதுவே நமக்கு ஓகே தான். ஆனால் சுடுதண்ணி கண்டிப்பாக இதில் நம்ம ஆட் பண்ணணும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக இதை நம்ம பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் பிசையணும். நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுவோம். இது சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு இந்த மாதிரி ரொட்டிக்கட்டையை எடுத்து அதில் சின்ன சின்ன மாவாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து அதை அப்படியே நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்ச மாவை இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு உளுத்தம்பருப்பு நூடுல்ஸ் இது. இப்போ ஓகே, இது மாதிரி நான் நீளமாக கட் பண்ணுறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். மறுபடியும் அதே மாதிரி தேய்ச்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம நூடுல்ஸ் நீங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக செய்வீங்களோ அதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். நான் ரொம்ப ஈஸியாக செய்கிறேங்க. ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கலை. ஜஸ்ட்டு நம்ம எப்போவும் எப்படி நூடுல்ஸ் செய்யும்போது வேக வைப்போமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே இதை நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நூடுல்ஸ்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி கலக்கிக்கலாம். ஆக்சுவலி நூடுல்ஸ்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இதை பாஸ்தா மெத்தடில் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது தெரியும். நீங்கள் உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கலாங்க. டேரெக்டாக நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ஜஸ்ட்டு உடனே இது வெந்துடும். ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக நம்ம கட் பண்ணிக்கிறதுனால. இது காஞ்சி இருந்தது அப்படின்னா நமக்கு வேக வைக்க லேட் ஆகும். இது அப்படியே நமக்கு காயாமல் தானே இருக்குது. அதனால் நமக்கு ஓகே. இப்போ காஞ்ச பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இதை டேரெக்டாக பச்சையாக இருக்கிறதுனால அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதங்கின அப்புறமா சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் உங்கள் விருப்பப்படி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சமாக எல்லாமே சேர்த்து லைட்டாக காரம் கம்மியாக சேர்த்து செய்கிறேன். அதுதான் இந்த மசாலா சாஸ்லாம் எண்ணெயில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி வதங்கின உடனே ஏற்கனவே நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த நூடுல்ஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கணும்னா நமக்கு ரெடி ஆகிடுங்க. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தா செம்ம சூப்பராக இருக்கும். நான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு ஸ்பைசி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நிறைய ஸ்பைசி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ செய்யும்போது நான் டெலிவரி ஆன அப்புறமா ஒரு பேஷண்ட், அதனால் நிறைய காரம் சாப்பிடக்கூடாதனால காரம் அதிகமாக போடல. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பில் சாம்பார் செஞ்சால் நிறைய பேருக்கு தெரியும் வழவழப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யுங்க, வளவளப்பு வராது. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் இதை நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நம்ம வறுத்துட்டு செஞ்சோம்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வராது. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதங்க விடணும். இது எதுக்காக நம்ம நல்லா வதங்க விடுறோம்னா அப்போ தான் நமக்கு பிசுபிசுப்பு தன்மை வராது. இல்லைனா உளுத்தம்பருப்பு எல்லாருக்குமே தெரியும், வேக வச்சா அப்படியே பிசுபிசுன்னு விட்டோம். அந்த சாப்பிடும்போது வழவழன்னு வெண்டைக்காயில் அந்த வளவளப்பு மாதிரி வந்துடும். அதனால் இப்படி நல்லா எண்ணெயில் நல்லா வறுக்கணும். முடிஞ்சால் கழுவின அப்புறமா நீங்கள் காய வச்சுட்டு வறுத்துட்டு அப்புறமா செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பர்.
காய வைக்க டைம் இல்லைன்னா டைரெக்டாக நம்ம இப்படியே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து வறுத்த அப்புறமா இந்த குக்கரில் வந்து நான் இதை டேரெக்டாக நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த குக்கர் வந்து சைடில் ஓரமாக வந்து கொஞ்சம் பள்ளமாகவும் மேலே கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும். அதனால் இதில் வறுக்க முடியாதனால தாங்க கடாயில் வறுத்தேன். மற்றபடி நீங்கள் கடாயிலேயே டேரெக்டாக எண்ணெய் போட்டு மஞ்சத்தூள், உப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துருக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நான் வந்து இதை வேக வைக்கிறேன். நம்ம எப்போவுமே பருப்புக்கு நீங்கள் எப்படி ஒரு விசில் 2 விசில் அந்த மாதிரி விடுவீங்களோ அதே தான் சேம் மெத்தட். எவ்வளோ விசில் விட்டு நீங்கள் செய்வீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பில் நீங்கள் தக்காளி வந்து போட்டு செய்வீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வந்து டேரெக்டாக கிள்ளு மிளகாய் சாம்பார் எப்படி இருக்கும் அந்த மெத்தட் தான். ஆக்சுவலி யூஸ்வலாக நிறைய பேருக்கு உளுத்தம்பருப்பு உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால நிறைய சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் எப்படி எந்த விதமாக சாப்பிட்றது, ஏன்னா எப்போவும் கஞ்சியே வந்து உளுந்து கஞ்சியே செஞ்சு குடிக்க முடியாது. அதனால தான் வந்து நான் அப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தம்பருப்பு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதோட கூடவே ஹெல்த்தியும் கூட, நம்ம கண்டிப்பாக சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. இப்போ பருப்பு வெந்த அப்புறமா ஜஸ்ட்டு கரண்டியில் மசிச்சு விட்டுட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து, நீங்கள் எப்படி தாளிப்பு போடுவீங்களோ அதே மெத்தடில் தாளிப்பு போட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த பருப்பு வந்து சூடாக இருக்கும்போதே இந்த தாளிப்பு போட்டு உடனே ஊற்றிடுங்க. பருப்பு வந்து ஜஸ்ட்டு இறக்கி வச்சு நீங்கள் வந்து மசித்த உடனே வந்து நம்ம தாளிப்பு வந்து போட்டுடணும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஊற்றி மூடி வைக்கிறேன், அந்த வாசனை வந்து போகாமல் இருக்க தாளிப்பு பண்ணுற மாதிரி. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி ஜஸ்ட் இந்த மாதிரி கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பராக நமக்கு உளுந்து பருப்பில் செஞ்ச கிள்ளு மிளகாய் சாம்பார் ரெடி. ஆனால் வளவளப்பு இல்லாமல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். கடைசியில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து பரிமாறினீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்த ரெசிபிக்கு உளுந்து வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் வந்து இதை அரைச்சி கொண்டு வந்த அப்புறமா இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சது, நான் வந்து சாதத்தோட எப்போவுமே எனக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கிற பழக்கம் இருக்குங்க. அதனால் சாதத்தில் வேக வச்சுருந்தேன். நீங்கள் வந்து வீட்டில் தனியாக வேக வச்சாலும் சரி, இல்லை பருப்பு வேறு ஏதாவது கடலை அந்த மாதிரி வேக வைக்கிறீங்கன்னா அதில் கூட சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு மசித்து ஃபஸ்ட்டு அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகம், காஞ்ச மிளகாய் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணால் இதில் ஆட் பண்ணலாங்க. நான் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பைசஸ் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி இதில் உருளைக்கிழங்கு நம்ம மசித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம உருளைக்கிழங்கு பரோட்டா செஞ்சால் அந்த ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃபிங் தான். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சிலர் வறுத்து செய்வாங்க, அப்படி கூட செய்யலாம். இப்போ ஸ்டஃபிங் வைக்காமல் நாம் உருளைக்கிழங்கு பரோட்டா செய்ய போகிறோம், அதுவும் உளுத்தம்பருப்பு மாவை பயன்படுத்தி. இப்போ உளுத்தம்பருப்பு மாவை நம்ம அரைச்சது எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அந்த மாவோட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு ஏற்கனவே நாம் மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். மாவில் நம்ம தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்து அரைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோதுமை மாவு சேர்க்க வேண்டியிருக்கோங்க. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அரைச்ச மாவோட உளுந்து பருப்பு நம்ம கோதுமை மாவை சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நம்ம கொண்டு வந்துடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் ஜஸ்ட் லைட்டாக தண்ணி பதம் இருக்குது, கூடவே அரைச்ச மாவும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது. அதனால் வந்து நம்ம சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எப்படியும் பரோட்டா செய்கிறோம், எண்ணெய் சாப்பிட்றதுன்னு ஆகிப்போச்சு, அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதோட கையிலையும் வந்து ஒட்டும், அதனால் அதை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம நடுவில் இப்படி கொஞ்சமாக அந்த எண்ணெயை தடவி இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைச்ச அப்புறமா இதை நல்லா ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு சின்னதாக உருட்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சப்பாத்தி தட்டை மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம், ஏன்னா பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். எப்படியோ அந்த மாவு நம்ம சப்பாத்திக்குள்ளே தான் ஒட்டிக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டையோடு சேர்த்து இப்படி தடவி இது மாதிரி நல்லா வந்து பொறுமையாக திரட்டலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கோம், அதுவும் வந்து சாஃப்டாக இருக்கும். அதோட உளுத்தம்பருப்பு மாவுமே சாஃப்ட் தான், அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே தேய்க்கலாம், ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி தேய்க்க வேண்டாம். இப்போ தேய்ச்சிட்டு அதை மறுபடியும் மடித்து இப்போ இதை மறுபடியும் தேய்ச்சி எப்போவும் நீங்கள் பரோட்டா எப்படி செய்வீங்களோ அதே மெத்தடில் சுட்டு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள். இப்போ நல்லா வந்து நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். அடுப்பு மேலே தவா வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இந்த தவா எண்ணெய் லைட்டாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை மட்டும் தடவிடணும். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. சப்பாத்தியை நம்ம போட்டு இதை 2 பக்கமும் சின்ன சின்ன பபுள்ஸ் வரணும். அந்த பபுள்ஸ் வந்த அப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயே போடணும். அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வந்து உப்பி சூப்பராகவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் 2 பக்கமும் நல்லா வந்து திருப்பி போட்டு இதை செய்யுங்க. சுட்டு எடுத்துடலாம். பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பராட்டா எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ ஸ்டஃபிங்கே வைக்காமல் நம்ம வந்து பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஸ்டஃபிங் வச்சு செய்யும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அடிக்கடி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். மாவு வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் நார்மலாக வந்து சப்பாத்தி பரோட்டா செய்கிறீங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வந்து நீங்கள் செய்யலாம், வெறும் கோதுமை மாவு வச்சு கூட. இது ஒரு ஈஸியான டிப்ஸாக இருக்கும். நம்ம வந்து மசாலாவை அது உள்ள வச்சு சேர்த்து தேய்ச்சி செஞ்சிடும் போது, தனியாக செய்யும்போது அந்த ஸ்டஃபிங் வைக்கிற பிரச்சனை வரும். இப்படி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு இது வந்து நம்ம மூங் தால் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதே மெத்தடில் நான் செய்ய போகிறேன். மூங் தால் வந்து நம்ம எப்படி நார்மலாக வந்து நல்ல சிறுபருப்பு எல்லாம் எடுத்து நம்ம செய்வோமோ அதே மாதிரி உளுத்தம்பருப்புலேயும் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து கிராமத்தில் கிடைக்கிற உளுந்துங்க. அதனால் வந்து கொஞ்சம் தோல் வந்து நிறைய இருக்கும் ஒன்றுத்தில். அது வந்து நான் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து வடிய விட்டுடலாம். வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காய வைக்கணும். டைம் கிடச்சா நீங்கள் காய கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே லைட்டாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த உளுந்தை வந்து போடலாம். இப்படி போடும்போது இது வந்து நல்லா பொரிஞ்சு ஃபஸ்ட்டு அடியில் இருக்கும், நமக்கு நல்லா ரெடியான உடனே மேலே வந்துடும். நல்லா வந்து நம்ம எப்படி மூங் தால் செய்வோமோ அதே தான், சேம் மெத்தட். இது வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வந்த அப்புறமா வெளியே எடுத்து உங்களுக்கு எண்ணெய் அதில் இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டு எண்ணெயை வந்து வடிச்சிட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு, வேறு சாட் மசாலா, கரம் மசாலா, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து இதை அப்படியே எடுத்துடுறேன். எடுத்த அப்புறமா எண்ணெயை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். இதில் நிறைய எண்ணெய் நிற்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம மூங் தால் சாப்பிட்டோம்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை நான் வெளியே எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் மேலே வைக்கிறேன். பேப்பர்லேருந்து அதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றி கொஞ்சமாக உப்பு மட்டும் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை சாப்பிட போகிறோங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தம்பருப்பில் நம்ம பச்சை பயிரில் செய்கிற மாதிரி, அதாவது பாசி பயிரில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யலாம். இப்போ அடுத்த ரெசிபிக்கு உளுந்து வந்து அதே உளுந்து தான். கிராமத்து உளுந்துனால இந்த மாதிரி நிறைய பச்சை பச்சையாக வந்து தோல் இருக்கும். அதை நம்ம நல்லா வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். நான் வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது பரவாயில்ல. அதில் வந்து கொஞ்சமாக ரவை சேர்க்குறேன். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்து மாவு எடுக்கிறோன்னா ஒரு 1/2 கப் ரவை, சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் இல்லை கட் பண்ண தேங்காய் இது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பப்படி. ஒரு சிலர் வந்து அப்படியே குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட சேர்ப்பாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வந்து ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய், நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி, திராட்சை இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் இல்லைனா சோம்பு எது வேணால் நீங்கள் சேர்க்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கரெக்டாக வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரையில் கொஞ்சம் சூடு ஏறும்போது உளுந்து அரைச்சது அந்த சூடாக இருக்கிறதுனால அதில் அந்த இறங்கும்போது கொஞ்சம் வந்து சர்க்கரை மெல்ட் ஆகி தண்ணியில் பட்ட உடனே அது கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். அதோட ரவையுமே நல்லா வந்து தண்ணி குடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஸ்லைசஸ் பண்ண தேங்காயெலாம் சேர்த்து அடுப்பு மேலே ஒரு கடாய், அதில் இந்த மாதிரி வாழை இலை வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்னும் அடுப்பு மேலே வைக்கலைங்க. வாழை இலை வச்சு அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம்.
எக்ஸ்ட்ராவே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இந்த மாவை கடாயில் அப்படியே ஊற்றிக்கலாம். நீங்கள் கேக் பேக் பண்ணுற அதே மெத்தடில் பண்ணலாங்க. இல்லை நீங்கள் வந்து கேக் பேக் பண்ணுற அந்த ட்ரே வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரேயில் வச்சு கடாயில் கொஞ்சம் அடியில் வந்து சால்ட்டோ இல்லை மணலோ கொட்டிட்டு அதுக்கு மேலே ட்ரேயில் ஊற்றி வச்சும் செய்யலாம். நான் வந்து அந்த மாதிரி செய்யலை, டேரெக்டாக கடாயில் செய்கிறேன். ஆக்சுவலாக ஒடிஷாவில் வந்து இதை பொடப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பொடப்பிட்டானா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கும். ஈவினிங் டைமில் ஒடிஷாவில் கடைகள்லாம் கிடைக்கும். கடைகளில் கிடைக்கிறது வந்து வெறும் பாலில் செய்கிறது. இது வந்து வீட்டில் செய்வாங்க. ஆனால் அந்த பேர் வந்து பொடப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பொடப்பிட்டானா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கிறது அப்படின்னு. அந்த பால் கேக் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது அப்படியே வாழை இலையெல்லாம் அதுக்கு மேலே மறுபடியும் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் அடுப்பு வச்சு ஃபஸ்ட்டு நல்லா வந்து வேக விட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மிதமான சூடில் வச்சு மேலுக்குள்ளே வந்து ஒரு சிலர் மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, அந்த சூடாக இருக்க கட்டை ஏதாவது வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து வெறுமனா கீழே மட்டுமே நெருப்பு வச்சு ஒரு பக்கம் மட்டுமே சுட்டு எடுப்பாங்க. ஒரு சிலர் ஒரு மெத்தடில் செய்வாங்க. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்க அந்த தட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து வாழை இலை வச்சுட்டு, ஏற்கனவே வாழை இலை இருந்தது, மறுபடியும் அது மேலே இன்னொன்று 2 வைக்கிறேன். வச்சுட்டு அடுப்பில் இருந்து அந்த நெருப்பெல்லாம் அள்ளி அது மேலே போடுறேன். போட்டுட்டு நம்ம அடியில் வந்து கொஞ்சம் நெருப்பு இருக்கணும், மேலேயும் கொஞ்சம் நெருப்பு இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான சூடில் வச்சுருந்தோம். ஆரம்பத்தில் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறமா ஸ்லோவான ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ அந்த நெருப்பு வந்து மேலே வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அடியில் வந்து அந்த தீ வந்து பொறுமையாக எரியட்டும். இந்த மாதிரி வந்து செய்வாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இதை கடாயில் கேக் பேக் பண்ணுற அதே மெத்தடில் பேக் பண்ணலாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு கிராமத்தில் இந்த மாதிரி ட்ரெடிஷனாக பண்ணுவாங்க அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். மற்றபடி நிறைய வீடியோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ இது லாஸ்ட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த சாம்பல்லாம் எடுக்கலாம். நல்லா வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகலை. மேலே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் நான் மறுபடியும் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுன்னு வருது. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். நெருப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த சாம்பல் வந்து வெளியே எடுத்துடலாம். கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு. வெளியே எடுத்துகிட்டு இந்த சாம்பல் மட்டும் கொஞ்சம் முதல்ல மேலேருந்து எடுத்துடணும், இல்லைனா உள்ளுக்குள்ளே வந்து விழுந்துடும். அதனால் வெளியே எடுத்துகிட்டு நான் இந்த கேக் வந்து அப்படியே வெளியே எடுத்துடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா தான் நான் அடுப்புலேருந்து எடுக்கிறேங்க. ஒடிஷாவில் வந்து பொடப்பிட்டா அப்படின்ற ரெசிபி எப்போவுமே காலையில் செஞ்சால் ஈவினிங் எடுத்து கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்டில் செஞ்சு வச்சுருவாங்க, அடுப்பு மேலே வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2 விதமாக செய்வாங்க. நான் வந்து அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் வந்து ஆற விட்டுட்டு சில்லுன்னு ஆன அப்புறமா வெளியே எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி அடியில் வந்து நல்லா கெட்டியாக நல்லா கருப்பாக தீஞ்ச மாதிரி இருக்கும், மேலுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை வெளியே எடுத்துடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, கேக் மாதிரி. அப்படியே உளுத்தம் பருப்பில் செஞ்ச கேக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படின்றதுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அடுத்த ரெசிபிக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன அதையே எல்லாமே உளுத்தம் பருப்பில் செய்கிறது தான். அதனால் அதையே உளுத்தம் பருப்பு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்ச இந்த உளுத்தம் பருப்பு ஒரு ஓரமாக வச்சுட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபுல்லாக பேஸ்ட்டாக பண்ணி கொண்டு வந்துடலாம் மசாலா வந்து செய்கிறதுக்கு. இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். இந்த பக்கம் ட்ரை மசாலா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் இதை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும், இல்லைனா மசாலா போட்டால் தீஞ்சு போயிடும் உடனே. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை எல்லாம் முழுசாக போன அப்புறமா இதில் நமக்கு தண்ணி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி விட்டு கூட செய்யலாங்க.
நான் வந்து அப்படியே செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்த அப்புறமா உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு அந்த மசாலா வந்து ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் ஓகேவா, இல்லை கொஞ்சமாக இருந்தால் ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லா ரெசிபியோடவும் சாப்பிடலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு 2 கொதி வரட்டும். தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஜஸ்ட் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சீரகம் உப்பு போட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கையில் எடுத்துக்கலாம். நல்லா வந்து அரைச்சிக்கணும். நல்லா வந்து இப்படி எடுத்து இப்படி வந்து இந்த குழம்புல போடணும். கையில் எடுத்துகிட்டு இப்படி குட்டி குட்டி மாவாக வந்து நம்ம போடணும். இப்படி அவ்வளோதான். எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி போட்டுடலாம். இப்படி ரொம்ப குட்டி குட்டியாக போடலாம். அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும். இல்லைனா வந்து மேலுக்குள்ளே நமக்கு நல்லா வெந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து வேக வச்சுக்கணும். அதனால் நம்ம நல்லா குட்டி குட்டியாக வந்து போடலாம். அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மிதமான சூடில் நல்லா கொதித்த பிறகு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஃபுல்லாக திக்காக செஞ்சுட்டு வெறுமனா ஒரு கிளி மிளகாய் சாம்பாரோ ஒரு ரசமோ வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். உளுத்தம்பருப்பில் செஞ்ச இந்த குழம்பு ரெடி. இதுக்கு வேறு எந்த காய்கறிகளும் இல்லாமல் நம்ம வந்து வெறும் தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றி செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு ஏற்கனவே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 கேரட்டை அரைச்சி அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். தேவைப்படுறதுக்கு இந்த கேரட் ஜூஸை ஊற்றி அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இப்போ அரைச்ச உளுத்தம்பருப்பு அதை வந்து எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக வந்து ஓமம் போட்டுக்கலாம். ஓமம் சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வேண்டான்னா நீங்கள் வெறும் உப்பு வந்து சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதில் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்க்கலாங்க. கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை சாஃப்ட்னஸாக வந்து பிசைஞ்சு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி கையில் வந்து உருட்டி எடுத்து இது வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி அதான் இப்படி இது வந்து என் அம்மா தேய்ச்சிட்டு இருந்தாங்க நான் இந்த ரெசிபி செய்யும்போது. இப்போ இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கிண்ணத்தை வச்சு கட் பண்ணாங்க. அடுப்பில் கடாயில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் இந்த பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கேரட் உளுத்தம்பருப்பில் செஞ்ச பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். சீரகம் ஓமம் இதெல்லாம் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். வேணான்னு நினச்சிங்கன்னா ஓமம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மெத்தடில் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். சீரகமோ ஓமமோ உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூரியை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பில் செஞ்ச கேரட் பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ உளுத்தம்பருப்பில் கேழ்வரகு பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் உளுத்தம்பருப்பை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச அப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சேருங்க. இப்போ 1 கப் கேழ்வரகு மாவு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து சுவைக்கு ஜஸ்ட் வந்து ஆன் ஆஃப் அந்த மாதிரி பண்ணலாம். ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா மாவு எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த மாவு இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இதில் வந்து நமக்கு கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக வந்து கையில் சேர்த்து நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொண்டு வந்துடலாம்.
ரொம்ப ஈரப்பதம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா ஃபைனாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், ஈஸியாக இது ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேருங்க. இப்போ கையில் வந்து எண்ணெய் தடவி இதை மாவு மேலே கொஞ்சமாக பூசி கொஞ்சம் நேரம் வைக்கலாம். அப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குட்டி குட்டி மாவாக எடுத்து இதை உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா பூரி நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி கையில் சின்ன சின்னதாக எடுத்து மாவில் இப்படி போட்டு இப்படி வச்சு லைட்டாக வந்து மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. நான் கோதுமை மாவு இன்னும் சேர்க்கலை. அதை நம்ம இப்படி கூட சேர்த்து தேய்ச்சிக்கலாம், தண்ணி ஒரு வேளை அதிகமாகிட்டுதுன்னா. இப்போ இது மாதிரி தேய்ச்சிட்டு இதை கட் பண்ணி பொரிச்சு எடுத்துட்டோம்னா கேழ்வரகு மாவு பூரி நமக்கு ரெடி ஆகிடும். உளுத்தம் பருப்பில் செஞ்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூரியும் ரெடி. எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே எப்போவும் நம்ம எப்படி வந்து பூரி பொரிப்போமோ அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும் எண்ணெய். அப்போ தான் நல்லா நமக்கு உப்பி வரும். நார்மலாக நம்ம எப்படி பூரி செய்கிறோமோ அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கேழ்வரகு மாவு உளுத்தம்பருப்பு மாவில் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். இதை வெளியே எடுத்துடலாம். கேழ்வரகு மாவு பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன், மூடி வச்சுருக்கேன். இந்த பக்கம் நெய் அடுப்பு மேலே ஒரு கடாயில் வச்சு ஊற்றி அதில் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு கேக் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம செய்யும்போது இல்லை கேக் டின்னில் செய்யும்போது எப்படி செய்யணுன்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இது மாதிரி வறுத்த முந்திரி திராட்சையோட கொஞ்சம் தேங்காவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச உளுத்தம்பருப்பு பேஸ்ட்டு இங்கே சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாங்க, நம்ம விருப்பப்படி. இந்த மாதிரி உளுந்து மாவு சேர்த்துட்டு இதில் ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை இல்லை வெல்லம் இது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு அரைச்சது, அதாவது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. புளிப்பான மாவாக இருந்தால் உங்களுக்கு புளிப்பு ஓகேன்னா சேருங்க, இல்லைன்னா வெறுமனா அரைச்ச மாவு. இப்போ நம்ம 2 பங்கு உளுந்து எடுக்கிறோன்னா உளுந்து மாவு எடுத்துருக்கோம், அதை 1 கப்பு உளுந்து மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/2 கப்பு அரிசி மாவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பிரியாணி இலை, இனிப்புக்கு சர்க்கரை இல்லை வெல்லம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நான் கலக்கிடுறேன். பிரியாணி இலை வந்து நல்லா வாசனை கொடுக்கும். அதோடு என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். கொஞ்சமாக வந்து சோடா மாவு, ஜஸ்ட்டு நமக்கு வந்து அது நல்லா வெந்து வரணும் அப்படின்றதுக்காக தான். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ ஏலக்காவும் வாசனைக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண நெய், இது வீட்டில் ரெடி பண்ணது, இதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா ஏற்கனவே வந்து நான் ஒரு பாத்திரத்தில் உப்பு கொட்டி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டாண்டு வச்சு வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால. கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு எப்படி கேக் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மெத்தடில் செய்யணும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இதோட கூடவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் நம்ம உப்பு கொட்டி சூடு பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டாப்பில் கொட்டி சூடு பண்ணாலும் சரி, நான் வந்து ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். எல்லா மாவையும் ஊற்றிட்டு நேரடியாக வந்து நம்ம அப்படியே நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த டாப்பில் இதை உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். ஒரேடியாக எல்லா மாவையும் ஊற்றிட்டும் செய்யலாம், இல்லை பெருசாக வேணும்னா நம்ம மொத்தமாக ஊற்றிடலாம். ஆனால் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நான் வந்து 2 தடவையாக செய்யலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி டாப்பில் கொஞ்சம் சால்ட் கொட்டி சூடு பண்ணியிருக்கேன். இதில் சின்னதாக ஒரு கிண்ணமோ ஒரு ஸ்டாண்டோ வச்சு அது மேலே இதை வச்சு நல்லா வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் இது மேலே நான் தண்ணி வைக்கிறேன், ஹெவியாக இருக்கட்டும், டாப் வந்து மூடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து குக்கரில் கூட இதை வச்சு நம்ம கேஸ்கட் போடாமல் வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் இது ரெடி ஆகிடும்.
நல்ல மிதமான சூடில் வச்சுருந்தோம்னா, ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் அந்த சைஸு பொறுத்து தான், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுங்க. இப்போ செக் பண்ணிடலாம். ஒரு டூத் பிக்கோ இல்லை வந்து ஒரு குச்சியோ ஒரு கத்தியோ ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி குத்தி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்க்கும்போதே தெரியும் சைட்லலாம் எவ்வளோ சூப்பராக வெந்து விட்டுட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அப்படியே எடுத்து வெளியே ஒரு தட்டில் திருப்பி போட்டு அப்படியே வந்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஹெல்தியான உளுத்தம்பருப்பு மாவில் செஞ்ச கேக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை கட் பண்ணி அப்படியே பரிமாறுங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சோம்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இதை கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வேகட்டும். வேக வச்சு மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் கடாயில் குக்கரில் எதில் வேணால் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும். கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வெந்து அந்த தண்ணி வந்து அதுக்குள்ளேயே மொத்தமாக இழுத்துக்குச்சு. நல்லா வெந்துருச்சு. நான் இவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக இழுத்துக்கிட்ட அப்புறமா இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சில்லுன்னு ஆன அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பேன் கொஞ்சமாக தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துட்டு அதுலேயே இந்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். அரைச்ச அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இந்த மிக்ஸிங்கு. இதில் கொஞ்சமாக கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்து நல்ல கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சு கொண்டு வந்துடலாம். சில சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நான் வந்து 1 கப் மாவு வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து பிசைகிறேன். எவ்வளோ வந்து மாவு பிடிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த வேக வச்சுருக்க அந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்குறேன். கிட்டத்தட்ட 1 கப் போல் மாவு வந்துருச்சு. எல்லா மாவையும் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு குட்டியாக இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி தட்டையாக பண்ணாலும் சரி, இப்படி வந்து பண்ணாலும் சரி உங்கள் விருப்பம்தான். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பொரித்து வெளியே எடுத்த அப்புறமா இன்னொரு பேனில் கொஞ்சமாக வந்து தண்ணி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொதிக்க விடலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்து அந்த கலர் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லைட்டான திக்னஸ் வரதுக்கு ஆரம்பிக்கும் போது நாம் இங்கே பொரித்து எடுத்து வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பு மிக்சிங்லாம் வந்து அதில் போட்டு நல்லா வந்து நம்ம கலர் அந்த கோட்டிங் வந்து மேலுக்குள்ளே நமக்கு ஒட்டி வர மாதிரி பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கணும், தண்ணி கொஞ்சமாக இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் கொதித்த உடனே இதில் போட்டு இந்த தண்ணியிலேயே இதை ரொம்ப நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வந்து ஜூஸினஸ் வந்துடும். ப்ளஸ் மேலுக்குள்ளேயும் வந்து நமக்கு ஃபுல்லாக அந்த சுகர் கோட்டிங் நம்ம வந்து சின்ன வயசில் 90s கிட்லாம் ஸ்கூலில் வந்து விற்றுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கஜ்ரா அப்படின்னு சொல்லிட்டு மேலுக்குள்ளே எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலே வந்து ஸ்வீட் அந்த சர்க்கரையோட கோட்டிங் வந்து அப்படியே இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்வீட் தான் இது. இப்போ இது கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிச்சு. அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே தட்டில் எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா காஞ்ச அப்புறமா அதில் கோட்டிங் மேலே இருக்கும். இப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி, இன்னொரு 1/2 கப்பு. இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்க்கலாம். உங்கள் விருப்பம். பிரியாணி இலை வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் லைட்டாக வந்து இப்படி கலந்து விட்டுடலாம். தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த உடனே இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். பெரிய ரவையாக இருந்தால் நமக்கு 1 கப் ரவை 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப மெல்லிசான ரவை அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஏற்கனவே நம்ம எடுத்து அளந்து வச்சுருக்க அந்த ரவையை இதுக்குள்ளே போடுறேன். பாருங்கள், ரவையை சேர்த்துட்டு அப்படியே வந்து கலந்துக்கிட்டே சேர்க்கணும். இல்லைனா நமக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான், கேசரி செய்யும் போதும் சரி, உப்புமா செய்யும் போதும் சரி, ரவை ஒரே இடத்துல போட்டோம்னா கெட்டி ஆகிடும். அதே மெத்தட் தான். இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து
இப்படி கெட்டியாக வரட்டும். கெட்டியாக வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு அந்த சூடுலேயே வந்து அந்த ரவை வந்து ஃபுல்லாக வெந்துடும். அதோட கூடவே கெட்டியாகவும் ஆகிடும். கெட்டியான அப்புறமா நம்ம வந்து அடுப்பு ரொம்ப சில்லுன்னு ஆன அப்புறமா இதை வெளியே எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு, ஃபுல்லாகவே வந்து கெட்டியாகிடுச்சு. இதை எடுத்து கீழே வச்சிடுறேன். ஒரு கப்பு உளுந்தம் பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு அதோட கூட பச்சை மிளகாய், சீரகம், கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ரவையில் செஞ்ச மிக்சிங், அதை வந்து கையில் நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம ஒரு 2-3 தடவை பிசைஞ்சோம்னா அது நல்லா சாஃப்ட்னஸ் வந்துடும். அப்படியே செய்யலாம், ஆனால் அப்படியே செஞ்சால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கையில் இப்படி நல்லா பிசையணும். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி ஊற்றி அதில் இந்த மாதிரி வைக்கோல் கொஞ்சம் வச்சு அது மேலே வாழை இலை வைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்டீமரில் டைரெக்டாக அடியில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்கலாம். நான் வந்து இங்கே எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சு காட்டியிருந்தேன். இப்போ இதுக்கு மேலே வாழை இலை வச்சுக்கணும். வைக்கோலில் இருக்க கலர் வந்து இல்லைனா நல்லா கலர் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன்னா, பிசைஞ்சு வச்சு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் உருட்டி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஏற்கனவே நாம் இங்கே உளுந்த பருப்பு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து அதுக்குள்ளே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து காரசாரமான கொழுக்கட்டை மாதிரி சுவையில் இது ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி இந்த மாவை வச்சு எப்போவுமே நம்ம க்ளோஸ் பண்ணி தானே செய்வோம். இன்றைக்கி க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து செய்யலாம். இப்படியும் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு கூட முழுசாக மூடி கூட செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு அந்த பூரணம் அதிகமாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி அடுப்பு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வெந்துடும். வெந்த அப்புறமா இதை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம். காரம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு மாவை வந்து இனிப்பாக கூட மாற்றிக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா வந்து நம்ம பூரணம், கடலைப்பருப்பு பூரணம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு வெளியே எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி செஞ்ச இந்த 11 ரெசிப்பியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் போடணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்னுமே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பில். தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.